டேய் மாப்ள குச்சி முட்டாய் பாருடா. ஏய் மாப்ள இந்தா மாப்ள சாப்பிட்டு பாரு. ஏய் மாப்ள யோ ஆமா கொஞ்சம் நல்ல பாம்பு என்னைய பண்றீங்க? பார்த்தா தெரியல டாக்டர் அம்மா. சப்பிக்கிட்டு இருக்கிறோம். எதை? குச்சி முட்டாய. குச்சி முட்டாய் சப்பிடி திரியுறீங்களா ரெண்டு பேரும்? நீ வேணா ஒரு சப்பு சப்பறியா? ஒரு மயிறு நான் சப்பல நீ ஏன் இங்க பாரு மாத்தி மாத்தி சப்பறதுக்கு அவன் சப்ப வேண்டியதானே? டாக்டர் அம்மா அது ரொம்ப கஷ்டம். அவன் வந்து சப்பறது கஷ்டம். மாத்தி மாத்தி சப்புனா தங்கா என்ன? நீ இந்த குச்சி முட்டாய் மட்டும் சப்பி பாரு. அப்புறம் என்ன நீயே சொல்லுவ. நீ வாயில வச்சு அதை நான் வச்சு சப்பி நான் செத்து போயிரணும். நீ சப்பன முட்டையில எவ்வளவு சப்பு வாழ கேக்குறேன் நானு. சரிங்க பாரு ரெண்டு பேரும் சண்டை போட இப்படியே சப்பிட்டே இருங்க. எனக்கு ஒரு கல்யாண அழைப்பு வந்திருக்கு, நான் கல்யாணத்துக்கு போயிட்டு வந்துடுறேன். டேய் மாப்ள. ஐயோ டாக்டர் அம்மா ஒரு நிமிஷம். ஏன்? எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். உனக்கு சந்தேகம் வரலன்னா தான்டா பிரச்சனை சொல்றா. நேத்து நானும் என் மாமன வெறுவத்துல சரக்கு அடிச்சு வவுறு புல்லா தீயா எரியுது. அதுக்கு ஒரு வைத்தியத்தை சொல்லிட்டு போ டாக்டர் அம்மா. சொல்லு டாக்டர் அம்மா சொல்லு. ஆமா குஞ்சு நீ என்ன பண்றனா பூண்டு இருக்குல்ல பூண்டு. என்னது பூண்டுல? பூண்டுலையா? அட கருமுடிச்ச நாது. அட நானே பூண்டுன்னு தான் சொன்னேன். பூண்டு இருக்குல்ல? ஆமா டாக்டர் அம்மா அது வெள்ளையா இருக்குமே. தொளிச்சா வெள்ளையா இருக்கும். மூடிட்டு சொல்ல விடு. சொல்லு. பூண்டு கூட தேனை ஊத்தி நல்லா வெறும் வயித்துல நக்கு நக்கு நக்குனீனா வயித்தெரிச்செல்லாம் சரியா போயிடும். என்னது பூண்டுல தேனை ஊத்தி நக்கணுமா? வெறும் வயித்துல நக்கணும். வெறும் வயித்துலயா? என் வவுறு வெறும் வவுறு தான். நக்கி காட்டுறியா? தங்கா நக்கி காட்டுறதா? என்னடா பேசிட்டு இருக்க? ஆமா டாக்டர் அம்மா நான் வெறும் வவுறா தான் வந்திருக்கிறேன். பொழுதோட 7 மணிக்கு தான் சாப்பிட்டேன். அட அறிவு கட்ட நாயே வெறும் வயித்துல சப்புனா இந்த வெறும் வயிறு இல்லடா. அப்புறம் என்ன டாக்டர் அம்மா? எந்திரச்சதும் பச்சை தண்ணி கூட பல்லுல படாம நக்கணும். ஓ அப்படியா? அப்படிதான். தங்கா விவரமா சொல்லு டாக்டர் அம்மா. நான் கொஞ்சம் அறியாத பையன். யார் நீ? ஆமா டாக்டர் அம்மா. அறியாத பையன் முகரை பாரு. தங்கா என்ன உனக்கு என்ன டவுட் சொல்லு. தங்கா நக்கறதுனா என்ன தங்கா எனக்கு தெரியாதே. பாரு உன் வயசுக்கு நீ என்னென்ன வேலை பண்ணிருப்ப. இங்க வந்து நக் தெரியாதுன்னு நீனா வண்டையா நான் பேசி விடுவேன். தங்கா இந்த ஊர்ல கேட்டு போரு நக்கறதுனா எனக்கு என்னன்னே தெரியாது தங்கா. என்னன்னு தெரியாதா? தெரியாமையே இரு, அதனால ஒண்ணும் தப்பு கிடையாது. இங்க எனக்கு நேரம் ஆச்சு நான் போயிட்டு வரேன். ரெண்டு பேரும் வீட்டுல பத்திரமா இருங்க. ஐயோ டாக்டர் அம்மா இந்த ஊர்ல வந்து கேட்டு பாரு. எங்க ரெண்டு பேரதை விட நல்ல பசங்க யாருமே இல்ல. அதனால எங்களுக்கு நக்கவே தெரியாது. தெரியாதா? சரி நக்க ஏன்டா கருமித்தனோட என்னையும் வேற சொல்லி வைக்க தொலைகிறீங்க அந்த வார்த்தைய. பாரு எனக்கு நேரம் ஆச்சு நான் போயிட்டு வரேன். நீங்க வீட்டுல இருங்க பத்திரமா சரியா? கல்யாணம் முடிச்சதும் கடை நான் வந்துடுறேன். தங்கா என்ன கல்யாணம்னா அப்படின்னா என்ன தங்கா? ஃபர்ஸ்ட் நைட் சொல்றாங்களே அப்படின்னா என்ன தங்கா? ஏன்னா ஃபர்ஸ்ட் நைட்னா என்னன்னு தெரியாதா? தெரியாது தங்கா. வா சொல்றேன். நீ வா மாவனே. நீ தனியா மறுபடியும் கேட்டீனா அவ்வளவுதான். பாரு கல்யாணம் முடிஞ்ச கையோட மாப்பிள்ளையும் பொண்ணும் ஒரு ரூம்குள்ள விடுவாங்க. அப்புறம் மாப்பிள்ளை வந்து பெரிய உலக்கையை எடுத்துட்டு அனுப்புவாங்க. பொண்ணு கையில வந்து சின்ன உரலை கொடுத்து அனுப்புவாங்க. உள்ள போயிட்டு பொண்ணு உரலை உக்காந்துக்குவா. உரலை பிடிச்சு உலக்கையை கொண்டு போய் மாப்பிள்ளை டொக்கு மூடிட்டு இருக்குன்னு நான் சொல்ற வரைக்கும் டொக்கு டொக்கு டொக்குன்னு குத்துறதுக்கு பேரு தான் டொக்கு டொக்கு. குத்துவாங்க ஏமாந்தா குத்திடுவா தானே. இங்க பாரு இதாங்க பாக்குறேன். நான் சொல்றத கேளியா முழுசா. பொண்ணு வந்து புடிச்சுக்குவாளா மாப்பிள்ளை பையன் கொண்டு போய் உலக்கி வச்சு வேகமா டொக்கு டொக்கு டொக்குன்னு குத்துவான். சூடேறி எவ்வளவு நேரம் குத்துறாங்களோ அதுக்கு பேர் தான் ஃபர்ஸ்ட் நைட். போதுமா? ஓ அப்படியா தாங்க. சரி சரியா? உனக்கு பிரச்சனை முடிஞ்சிருச்சா? என் மாப்பிள்ளைக்கு டவுட் கிளியர் பண்ணிரு. உனக்கு என்னடா டவுட்? அதான் தங்க டவுட்டா இருந்துச்சு. டவுட் கிளியர் ஆயிருச்சா? என்ன அங்க ஜாட கட்டிட்டு இருக்கற? உலக்க எதுக்குடா? டாக்டர் அம்மா எங்களுக்கு நீ சொல்ல முடியே எங்களுக்கு குத்தணும்னு நினைப்பு வந்துருச்சு டாக்டர் அம்மா. சரி எடுத்துட்டு வா. என்ன டேய் மாப்ள டேய் மாப்ள
டாக்டர் அம்மா நாங்க எங்க உரலை உலக்கி எடுத்துக்கிட்டு வந்துட்டோம். உன் உரலை போய் நீ எடுத்துக்கிட்டு வா டாக்டர் அம்மா. இங்க பாரு, இதெல்லாம் ரொம்ப தப்பு. நல்லா நாங்க குத்தி பாக்குற டாக்டர் அம்மா, எப்படின்னு தெரியணுமல்ல. நல்ல பாம்பே, உன் பாம்போட இது ரொம்ப பெருசா இருக்குது, இதெல்லாம் ரொம்ப தப்பு, இப்படிலாம் பண்ணவே கூடாதுன்னு சொல்லிட்டேன் நானு. ஐயோ டாக்டர் அம்மா, நாங்க உரலை எடுத்துட்டு வந்துட்டோம். இன்னைக்கு எப்படியா சொன்ன குத்தியே ஆகணும். பாரு டாக்டர் அம்மா, இன்னைக்கு நான் உன்னை குத்தியே ஆகணும். பாரு, உங்களுக்கு ஒரு கும்பிடு, உங்க 2 பேரும். சொல்லு டாக்டர் அம்மா சொல்லு. வேணாண்டா, அப்புறம் அசிங்கமா சொல்லிடுவேன். அதுக்கு ஒரு கும்பிடு. ஆளை விட்டீங்கன்னா நான் வரேன். நான் ஒரு ஐடியா சொல்றேன், 2 பேர் நீங்களே மாத்தி மாத்தி போடு குத்திட்டு கடங்க. அது கஷ்டம் டாக்டர் அம்மா, உரலு தான் நல்லா இருக்கும். இப்போ சரி, இன்னைக்கு நீங்க போங்க, நாளைக்கு நான் கல்யாணம் முடிச்சிட்டு வரேன். நீ இல்லாம நான் முட்டை எப்படி தனியா குத்த முடியுமா? இவ குத்தணுமா? டேய், கல்யாணம் முடிஞ்சு வரேன்டா, குத்துறது பொளக்கறதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், போய் தொலைங்கடா.